அன்பின் உள்ளங்களே, கடுகளவு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையால எவ்வளவு பெரிய காரியங்களையும் பண்ண முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய ஆர்கியூமென்ட் இன்னைக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு விவாதம். கடுகளவு நம்பிக்கை. இந்த கடுகு நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சின்னதான விதை. இந்த விதைய நாம மண்ணுக்குள்ள போடுகின்ற பொழுது ஒரு வேளையில நாம கையில வச்சிருக்கிறோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அது கையில இருந்து தவறி விழுந்துருச்சுது, மண்ணுக்குள்ள விழுந்துருச்சுது. அதை தேடி எடுப்பதே ரொம்ப கடினம். ஏன்னா அவ்வளவுக்கு it's so tiny that you cannot even find it after you drop it on the ground. கீழே போட்டிங்க அப்படின்னு சொன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த கடுகு விதை வேர் விட்டு மரமாகி விருட்சமாகின்ற பொழுது எல்லா மரங்களையும் விட ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்கும். வானத்து பறவைகள் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய விருட்சம் இருக்கும். இயேசு ஆண்டவர் இங்க நமக்கு சொல்ல வருகின்ற ஒரு ஆழமான தத்துவம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கடுகை போன்றதாக, கடுகளவு. அந்த கடுகு பார்வைக்கு சின்னது, அது மண்ணில் விழுவதற்கு முன்னதாக அது ரொம்பவும் சின்னது. ஆனா மண்ணில் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த முளைத்து வருகின்ற வல்லமை இருக்கிறதே, அது ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ நீங்க உங்களது நம்பிக்கையில நீங்க முதல்ல பிரம்மாண்டமானவர்களாக இருக்கணும். நீங்க கேட்கின்ற பொழுது ஒரு காரியத்தை, அது எவ்வளவான பிரம்மாண்டமான காரியமாக இருந்தாலும் அது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி என்கின்ற நம்பிக்கையோடு தெய்வத்திடம் வரணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு பிரம்மாண்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ, நீங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்களாக இருக்கலாம். இன்னைக்கே உங்களது கனவு என்னவோ அதை உங்களது எண்ணத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணத்தில் வைத்த அந்த கனவை ஆண்டவரிடம் இப்போதே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, this is my future dream. இதுதான் என்னுடைய எதிர்கால கனவு. நான் இன்னவாக ஆகணும், நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், நான் ஒரு என்ஜினியர் ஆகணும், நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், அல்லது நான் என்னவாக ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்க மூளையில நீங்க எண்ணுகிறீர்களோ அதை இப்போதே ஆண்டவரிடத்துல போட்டு விடுங்க. அது விருட்சமான ஒரு கனவாகும். அந்த விருட்சத்தின் கனவை நிறைவேற்றி கொடுக்க போவது தெய்வம். அதற்கு உந்து சக்தியாக இருப்ப போவது உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கடுகளவு நம்பிக்கை. கடுகளவு நம்பிக்கை அப்படி என்பது சின்ன நம்பிக்கை கிடையாது. கடுகு எந்த அளவுக்கு காரமுள்ளதாக இருக்குமோ அந்த அளவுக்கு வைராக்கியமுள்ள நம்பிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு உங்க வேலை நீங்க ஜெபிப்பது, இதுதான் என்னுடைய கனவு, இதை நான் அடைந்து கொள்ள வேண்டும். இன்னும் 10 வருடத்தில் 15 வருடத்தில் நான் இன்னவாக உயரணும், அது என்னுடைய கனவு. இன்னைக்கு வைராக்கியமாக கேளுங்கள். கேட்டதற்கு அப்புறமாக அதை மறந்து விடாதீர்கள். எப்படி மண்ணில் விழுகிற அந்த கடுகு விதை டெய்லி தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பாதைக்குள் உட்படுத்தி மண்ணை முட்டி மோதி வெளியே மரமாக வருகிறதோ, அதே போன்று நீங்களும் உங்களது கனவுக்காக உழைக்க ஆரம்பிங்க. நீங்க ரொம்ப எல்லாம் பண்ண வேண்டாம். உங்க கனவு என்னவோ அதை குறித்து நீங்க திட்டவட்டமாக எண்ணிவிட்டு ஆண்டவரிடம் வேண்டியதன் பிறகு அதற்கு ஏற்றபடி படிப்பை போடுங்க, முயற்சியை போடுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவரே, இன்னும் சரியாக 10 வருடத்தில் என்னுடைய கனவை நான் தொட்டு விடுவேன், அதற்கு உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்னும் 15 வருடத்தில் என்னுடைய லட்சியத்தை நான் அடைந்து விடுவேன், அதை எனக்கு செய்து கொடுக்க போகின்ற உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி விருட்சமாக வரக்கூடிய உங்களது
கனவை எண்ணி இப்பொழுதே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு வேளையில நீங்க வாலிப வயதுல இருக்கக்கூடியவராக இருக்கலாம். உங்களது நிலைக்கு நீங்க எதை கனவாக வைத்திருக்கிறீர்களோ அதை குறித்து இப்போதே ஆண்டவரிடம் கேட்டு ஜெபிங்க. திருமணமானவரா அல்லது திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவரா, உங்களது நிலையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேட்டு ஜெபியுங்கள். நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவரா அல்லது ஒரு நடுத்தர குடும்ப தலைவனா அல்லது தலைவியா அல்லது குடும்பமாக இருந்து இந்த பிரசங்கத்தை கேட்கிறீங்களா, உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அதை குறித்து கடுகளவு நம்பிக்கையோடு, காரமான நம்பிக்கையோடு, உறுதியான வைராக்கியமான நம்பிக்கையோடு கேளுங்கள். கேட்டுத்தான் பாருங்களேன். வயசெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. நீங்க என்ன இப்ப 40 அப்படின்னு நினைக்கிறீங்களா? காரியம் இல்லை. இன்னும் எத்தனையோ வருஷ காலம் நீங்க வாழ போறீங்க. ஒருவேளை 50, 60, 80, 90. உங்களுக்கு தெரியுமா, மோசே ஆண்டவர் அழைத்த பொழுது அவருடைய வயசு 80. அடுத்த 40 வருட காலம் 120 வயது வரை அவருடைய பணி அவ்வளவு சிறப்பாக இருந்தது. சாதாரண ஒரு வாலிபனுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி, சக்தி, அதை விட பிரம்மாண்டமான சக்தி அவருக்கு வழங்கப்பட்டது. ஆண்டவர் எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியவங்களை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். உங்களுக்குள்ள கடுகளவு நம்பிக்கை இருக்கா? இருந்தால் மலையை கூட நகர்த்தலாம். ஆமென்.